ஹலோ, இந்த வீடியோ லாஸ்ட் வீக் சாட்டர்டே நடந்த ஒரு மினி விலாக் தான். மார்னிங் எழுந்ததுமே டீடாக்ஸ் வாட்டரோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டீடாக்ஸ் வாட்டரை எப்படி பண்ணணுன்னா என்னோடய ஷார்ட்ஸை போய் பாருங்கள். டீடாக்ஸ் வாட்டரை குடிக்கிறனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு மில்லட் கஞ்சி தான். இது நாங்கள் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாமல் வெறும் மில்லட்ஸ் மட்டுமே ஆட் பண்ணி நானே ரெடி பண்ண கஞ்சி மாவு தாங்க. ஸோ மார்னிங் எல்லாருமே அதே குடிச்சிட்டோம். ஸோ மண்டேலேருந்து என்னோடய பையனுக்கு யூனிட் டெஸ்ட்டுங்கிறனால சைட் பை சைட் நான் வேலை பண்ணிவிட்டு அவனுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதை ஃபில் பண்ணிவிட்டு லன்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு பச்சை பயிறு கடையலும் பொட்டேட்டோ ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டுமே ஆட் பண்ணி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணினேன். அதுக்கு ஒரு 4-5 பொட்டேட்டோவை 2ஆக கட் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் மட்டுமே எண்ணெய் ஆட் பண்ணி அதில் கடுகு, சீரகம், உளுந்து பருப்பு, கடலை பருப்பு ஆட் பண்ணி இது கூட நிறைய பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது கூட பெருங்காயத்தூள், ஒரு சாப் பண்ண வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுமே நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு அதில் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி போட்டு குக் பண்ணி எடுங்க. இப்படி ஆயிரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பொட்டேட்டோவை வேக வச்சுருந்ததை என்னோடய பொட்டேட்டோ கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. ஸோ மசியல் மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த பருப்பு கடையலுக்கு வச்சு சாப்பிடமே சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த நல்லா பூண்டோட ஃப்ளேவருக்கும் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப லெஸ் ஆயில் பொட்டேட்டோ ட்ரை பண்ணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆயில் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பட்டர் மில்க் வச்சு லன்ச் முடிச்சாச்சு. நைட்டுக்கு அவல் உப்மா ரெசிபி என்னோடய ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.